காலை வணக்கம் நண்பர்களே. நாள் 3ஓட பயணத்தை தான் என்னென்னு பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங்கே என்னோடய வாக்கிங்கை முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருந்ததுனால ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே இருந்தேன். என்ன தான் பண்ண போகிறோம் எக்ஸாமுக்குன்னு. சரி ரைட்டா வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு காலையில் பல் விளக்க மறந்ததுனால பல்லையும் விளக்கிட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் இருந்துச்சு, 2 டம்பிள்ஸு அண்ணன் மஜாவாக செஞ்சு வச்சுருந்தா போல். காலையிலேயே குளிர் குளிர போட்டு பாடி கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு காலையில் அருமையான ஓட்ஸ் தான். இந்த ஓட்ஸ் ரெசிபி ஒன்று தான் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் தனியாக. அந்த ஓட்ஸ் அருமையான நல்ல உணவாக இருந்துச்சு. காலையில் அடுத்தது 2 முட்டை தான். 2 முட்டையை அடிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். புது வாட்ச் இருந்துச்சு, அந்த வாட்சை கட்டிட்டு மதியத்துக்கு தயிர் சாதமும் வெஜ்ஜிஸும் 2 முட்டையை சாப்பிட்டு ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சுது. காலேஜ் முடிஞ்சோடனே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு போகிற வழியிலே முட்டை கடை போயிட்டு முட்டை காலியாக இருந்ததுனால முட்டையை வாங்கிட்டு ஒரு முட்டையோட ரேட்டு இப்போ 6 ரூபா. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 ரூபா 3 ரூபாய்க்கெலாம் முட்டை வாங்கியிருக்கேன். இன்றைக்கி கார்ப் லோடிங்குன்றதுனால ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சரி ஜிம்முக்கு வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. சிக்கன் ஷாப்புக்கு போயிட்டு அண்ணன் நம்மளை பார்த்தா அந்த அண்ணன் தான் நல்லா அண்ணன் போல், நம்மளுக்கு ஏற்ற மாரி சிக்கன் கொடுப்பாரு. இன்றைக்கி லெக் டேக்கு ஒரு கார்ப் லோடு பண்ணதுனால எனர்ஜி நல்லா தீயாக இருந்துச்சு. ஃபயராக போட்டேன். கார்ப் லோட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் போல். நண்பர்களே, இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ண போகிறதுனால அதுக்கான ப்ராக்டிஸு நல்லா பயங்கரமாக தீயாக போயிருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள்லேயே அதை எப்போ பண்ணுறேன், எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் என்னோடய வீடியோவை நல்லா பாருங்கள். போஸ்டிங்லாம் முடித்த கையோட மழை வராமல் இருந்துச்சு. சரி விட்றா வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு 2 முட்டையை போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள்டு பண்ணிட்டு அதை எடுத்து தட்டில் போட்டு அந்த 2 முட்டையை நல்லா சாப்பிட்டு என்னோடய நைட்டு மீலுக்கு 200 கிராம் சிக்கனும் 3 சப்பாத்தியும் வெள்ளரிக்காவோடு முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.